அந்த கிழவனும் கிழவியும் ஒரு சாக்குல என்ன போட்டு அப்படியே தூக்கிட்டு போயிருவாங்க போல இருக்கு. ஏண்டி நீ என்ன மளிகை சாமானா சாக்குல கட்டி தூக்கிட்டு போறதுக்கு? மரியாதையா உன்னை பொண்ணு கேட்டு தானே வந்திருக்காங்க, அப்புறம் எதுக்கு பிடிவாதம் பண்ற? ஓ, பொண்ணு பார்க்க வராங்களாம். பேரு இஷாக். இஷாக் இல்ல, பிசாசு. வேற யாருமே கிடைக்கலையா? ஐ ஹேட் ஹிம். எனக்கு அவனுக்கும் ஏற்கனவே ஆகாது. இல்ல, நேத்து வரைக்கும் நம்ம கிட்ட கையேந்துட்டு இருந்து வந்தானே அந்த பையன், இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய ஆயிட்டானா? சரி, எப்படியோ பணக்காரன் தானே, அப்புறம் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அவன் கட்டிக்க வேற ஆளை பாக்கட்டும். ஓ, பாவண்டா சாமி. அந்த பையனுக்கு இந்த உலகத்துல வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா கிடைச்சு அவன் வாழ்க்கையில செட்டில் ஆகி ஒரு பொண்ணோட கடவுளை வெண்டிக்கிறேன். மூஞ்சில ஊத்திடுவேன். அந்த பையன் இவளை கட்டிக்கிட்டானா அவனுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, இவ வீட்டுல அந்த கிழவன் ஒருத்தன் இருக்கானே, இவளோட தாத்தா. அடுத்தது, பொய் கணக்கு எழுதி எல்லாரையும் ஏமாத்தி சம்பாதிக்கிறாளே அந்த கிழவனோட பேத்தி, அதாவது இந்த வாயாடி. எங்க பேர் கண்ணு இருக்கிறப்ப உனக்கு அருமை தெரியாது. நான் போயிட்டேன்னா உனக்கு பணம் கொடுக்க வேற ஜெனிஃபர் இல்ல. நீ இல்லன்னு நான் சில்லறைக்கு சிங்கி எடுப்பேன்னு நினைக்காத. மாடர்னா இன்டர்நெட்ல கடன் வாங்கிடுவேன். அவ்வளவு பெரிய வலையில எனக்கு ஒரு மீன் சிக்காத. இருந்தாலும் ஒரு வேலை செய். நாளைக்கே கல்யாணம் நீ வெளிநாடு போயிடுவ. அப்ப நீ ருபீஸ்ல கடன் தர வேண்டாம். அங்க சில்லறை அமைச்சர் டாலர்ஸ் மட்டும் இங்க என் கணக்குக்கு நீ டிரான்ஸ்பர் பண்ணிவிடே போதும். நமக்குள்ள தொடர்பு விட்டு போயிடக்கூடாதுல்ல. அந்த பணத்தை வாங்கி தான் இங்க ஃபுல்லா சுண்ணாம்பு அடிக்கணும். இவ கொடுக்கற காசுக்கு வெத்தலைக்கு போட கூட சுண்ணாம்பு கிடைக்காது. அதானே, எங்க ஊத்திருவியோன்னு பார்த்தேன். என் மேல ஊத்தலையா? இதுக்கெல்லாம் நல்லா அனுபவிக்க போறீங்க. அட்லீஸ்ட் குடிச்ச கிளாஸ் கழுவி வச்சுட்டு போடி. ஒரு பொண்ணு குடிச்ச கிளாஸ கழுவி வச்சா மானம் ஒண்ணும் போயிடாது. அவன் நம்ம கிட்ட விளையாட்ட பேசிட்டு போனாலும் உள்ள ரொம்ப வருத்தத்துல இருக்கா. பாவம். காலையில ரூம் எடுக்கும்போது ரெஜிஸ்டரை உங்க பேர்ல மாத்தி எழுதலான்னு கூட நான் நினைச்சேன். அந்த நேரத்துல அந்த ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணு, எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க மேடம் ஆரியாதேவி தானேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட நீங்க முக்கியமா சொல்லிடுங்க, நாம இங்க தங்குற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. தேவையில்லாத போன் கால்ஸும் விசிட்டர்ஸும் எதுவும் வேண்டாம். பூஜா எங்க? பூஜா அம்மா, she is very naughty. நாம இங்க டூர் ஒண்ணு வரல, அதை மறந்துடாத என்ன? I'm sorry ma. It's okay, come. இந்தம்மா கொஞ்சம் நில்லு. இந்த ஹோட்டல்ல எல்லாம் இப்படித்தானா? சாரி, நான் தெரியாம. என்ன தெரியாம? இந்த ஹோட்டல் மேனேஜரை கொஞ்சம் நான் பார்க்கணும். இங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கு டிசிப்ளின் மேனேஜ் எல்லாம் தெரியுமான்னு நான் அவர்கிட்ட கேக்குறேன். அவ ஏதோ தெரியாம விளையாடிட்டா, விட்டுருங்க என்ன. இதெல்லாம் அப்படி விட்டுற கூடாது. இப்ப ட்ரெஸ் எடுத்து போட்டா இப்படி பண்ணா இங்க இருக்கிற பெட்டிக்கும் திங்ஸுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கு? காஸ்ட்லியான பல பொருட்கள் உள்ள இருக்குல்ல. சார், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. தெரியாம நடந்துருச்சு. சாரி. சாரி சொன்னா ஆயிடுச்சா? வழக்கமா ரூம் கிளீன் பண்ண வரும்போது சூப்பர்வைசர் இருப்பாங்களே, அவங்க எங்க? சார், அவருக்கு தெரிஞ்சா என் வேலை போயிடும். போட்டோம், எனக்கு என்ன? அவங்க கிட்ட சொல்லிதான். அங்கிள் வேணா விடுங்க, அவதான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றால. டோன்ட் ஹராஸ் சார். இட்ஸ் ஓகே. உன்னோட பேர் என்ன? ஜெனிஃபர். நைஸ் நேம். சாரி மேடம். இட்ஸ் ஓகே, நீ போமா. மொக்க இப்படி ஒரு மொக்க நான் வாழ்க்கையில வாங்கினதே இல்ல. உன்னோட கொழுப்புக்கு உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், அப்போது அடங்குவ. அந்த நேரத்துல என்ன பண்றதுனே தெரியல. 9th ஃப்ளோர்ல இருந்து குதிச்சிடலாமான்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் டைம் குதிக்கிறதுக்கு தோணுச்சுன்னா உன் பர்ஸ் என்கிட்ட கொடுத்துரு குதி. உன்ன மாதிரி இன்னொருத்தி கிடைக்கிற வரைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. போடா, பெரிய காமெடி. ஆனா அவங்க கொஞ்சம் டீசெண்டா தான் இருந்தாங்க. உனக்கு அவங்கள தெரியும். உங்க அப்பா கூட பழைய பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. ஹிந்தியில பாடின ஆரியதேவி.
அவங்க பொண்ணும் வந்திருக்காங்க. அப்புறம் மேனேஜர் மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவங்க எதுக்காக ஹோட்டலுக்கு வந்து தங்குறாங்க? தெரியல, நான் எதுவும் கேட்டுக்கல. கேட்கவும் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து தள்ளியே இரு. பேசி பழகுற அளவுக்கு அவங்க ஒன்றும் அவ்வளோ டீசென்ட் இல்லை, புரியுதா? அம்மா 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 ச்சே அம்மா எங்க போனாங்க? அம்மா அந்த ஆர்யா தேவி இங்க வந்திருந்தாங்களா? ஹிந்தி பாட்டுலாம் பாடுவாங்களே. ச்சே அந்த நேரம் பார்த்து நான் வீட்ல இல்லாம போயிட்டேனே. அவங்ககிட்ட என்ன பத்தி சொல்லியிருப்பேன். அம்மா கதவை தரமா. இந்த வரேன்டா. நான் இந்த சாரியை கட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்கு? அவங்க கொடுத்தாங்க. அவங்கள பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. கொஞ்சம் கூட பந்தா இல்லாதவங்கடா. 15,000 ரூபாய் பணம் கூட கொடுத்தாங்க. 17,000மா? ஆ, இந்த காலத்துல இவ்வளவு நல்லவங்க கூட இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, தெரியுமா? அந்த பணம் எங்க? பீரோல வச்சு பூட்டிட்டேன். இங்க பாரு, இதெல்லாம் அண்ணங்கிட்ட சொல்லிடாத. அப்புறம் அங்க கடன் இருக்கு, இங்க கடன் இருக்கு, அங்க செலவு இருக்கு, இங்க செலவு இருக்குன்னு சொல்லி எல்லா பணத்தையும் வாங்கி செலவு பண்ணிடுவான். அந்த பணத்தை நீ என்கிட்ட கொடுத்தா ஒரு கீபோர்டு வாங்கிடுவேன். கீபோர்டு வாங்க வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வாங்க வேண்டாம். இந்த வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கா, ஜூஸ் அடிச்சு குடிக்க ஒரு மிக்ஸி இருக்கா, இன்னும் எவ்வளவு குறை இருக்கு. இந்த பணத்தை இன்ஸ்டால்மெண்ட் ஆளுங்கிட்ட கொடுத்தா எல்லா பொருளையும் வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டுருவாங்க. மாசம் மாசம் இஎம்ஐ மட்டும் சச்சி பைய அடைச்சிருவான். முதல்ல இருக்கிற கடனை அடைக்க பார்க்கலாம். ஃப்ரிட்ஜும் மிக்ஸியும் மட்டும் போதுமா? ஏசி வேண்டாமா? இன்னும் என்னலாம் வேணும்? வேணா பேங்க்ல லோன் போட்டு உங்களுக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கி தட்டுமா? ச்சே, குடும்ப பொறுப்பே கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அம்மா, கொஞ்சம் கூட வெக்க இல்லாம அவங்க கொடுத்த காசை வாங்கிட்டு இழிச்சு நிக்கிறீங்க. போடா இங்க இருந்து. நான் வேண்டாம் தான் சொன்னேன். ஆர்யா தேவி தான் கொடுத்தாங்க. ஆயா தேவி, இந்த ஆரிய தேவி யாருங்கிறத நீங்க மறந்துருக்கலாம், நான் இன்னும் மறக்கல. என்னடா ஊர்க்காரங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் நம்புறது இல்லப்பா. அவங்க பாவம்டா. பாவமா? என்னடா? பீரோல வச்சிருக்கிற பணத்தை தாங்க இப்ப எடுத்துறீங்களா இல்லையா? நீங்க நிறைய தானம் தர்மம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். நிறைய தப்பு பண்றவங்க தான் பாவம் கழிய தானம் பண்ணுவாங்க. தானம் கொடுக்கறதுக்கு நிறைய இடம்லாம் இருக்கு. அனாதை ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடலாம், முதியோர் இல்லத்துக்கு துணி வாங்கி தரலாம். அதுக்கப்புறமா நீங்க பண்ண பாவம் தெரியலனா இருக்கிற காசையெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துட்டு போய் கங்கையில கொண்டு போய் கரைச்சு விட்டுட்டு வாங்க. ரூமுக்குள்ள வந்து தேவையில்லாம பேசுற. யாரையா நீ? நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ யாருங்கிறத சொல்லு. இவங்க யார கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாங்களோ அவர் இப்ப உயிரோட இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா நீ யாரு? கூஜாவா? தலை இருக்கும்போது எதுக்கு வால் ஆடுது? இப்போ உனக்கு என்ன வேணும்? போலீஸ கூப்பிடணுமா? தேவையில்ல, நானே போயிடுவேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு பணக்கட்டை தந்து இந்த ஹோட்டலோட மொட்டை மாடியில இருந்து யாராவது என்ன குதிக்க சொன்னா அதையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு நிலைமையில தான் நான் இன்னைக்கு இருக்கேங்கிறது உண்மை. ஆனா இந்த பிச்சை காசுக்காக என் மான மரியாதையை விட்டு கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இல்ல. அன்னைக்கு எங்க அப்பா செத்து கிடந்தப்ப அந்த ஊர்லயே எங்க அப்பாவை போஸ்ட்மார்ட்டம் செய்ய வச்சு அவரை இங்க அனுப்பி வச்சதே நீங்க செஞ்ச பெரிய உதவி. உங்க குருவுக்கு நீங்க தந்த குருதட்சணை அதுதான். ஆனா அதோட நிறுத்திக்கங்க. இதுக்கு மேல எங்க கூட ஒட்டி உறவாட நினைக்க வேண்டாம். உங்க மனசுல வேற அபிப்பிராயம் ஏதாவது இருந்தா அதை இதோட மறந்துங்கன்னு சொல்லிட்டு போகதான் வந்தேன். இப்ப நான் யாருன்னு புரியுதுல? Excuse me, sir. Can you tell me the way to Ernakulam? முதல்ல கோ ஸ்ட்ரைட், அப்புறம் ரைட். Yeah. பஸ் ஸ்டாப் கம்மிங். Yeah. எர்ணாகுளம் பஸ் கம் ஸ்டாப்பிங். Okay. கோயிங். டேய் சச்சி வந்துட்டு இருக்கா. ஐயோ, அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கிட்டோம் தெரிஞ்சா நம்மள உரிச்சிருவோம். அவருங்க இது வேற. என்ன எல்லா பெருசும் சேர்ந்து ஃபுட்பால் டீம் ஆரம்பிச்சிட்டீங்களா? யூனிஃபார்ம்லாம் புதுசா இருக்கு. யாரு கோல் கீப்பர்? அது வந்து அதை யாரு பிடிக்கிறாங்களோ அவங்க தான் கோல் கீப்பர். அப்ப நான் பிடிக்கட்டுமா? உண்மையை சொல்லுங்க, என்ன கூத்துது? ரவீந்திரன் சார் பையனை நான் ஃபுட்பால் ஆட வைக்கிறேன்னு சொல்லி யாருக்கிட்டையாவது அட்வான்ஸா வாங்கி அதையும் குடிச்சு தீர்த்தீங்களா? இல்லடா, வழியே வந்து அன்பா கொடுக்கும்போது வேணாம்னு சொல்ல முடியுமா? பாட்டு பாடுற ஆர்யா தேவியும் அவ பொண்ணும் வந்திருந்தாங்க. அவங்க சக்கனா. ஓ, ஒரு காலத்துல எல்லாரும் ரூட் விட்டுருக்காங்களோ? டேய், அவங்கள பத்தி எல்லாம் தப்பா பேசாத. உண்மையை சொன்னா ஏன் கோவம் வருது? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச 4 உருப்படியான விஷயங்களை சொல்லுங்களேன். அந்த அம்மா உங்க அப்பாவோட பாட்டு பாடி தான் பேரும் புகழும் பெற்றாங்கன்றது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அதுக்கு பலனை எதிர்பார்த்து அவகிட்ட போய் யாராவது நின்னா அவ என்ன பண்ணுவா? உங்க அப்பாவோட திறமை சங்கீதம் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா சில நேரத்துல அவன் ரொம்ப ரொம்ப கூட மோசம். சேர்றவன் மகானாவா இருக்க போறான். தம்பி, உங்க அப்பாவோட சங்கீதத்துக்கு தான் நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அதுவும் சினிமால புகழ் சேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடி மட்டும்தான். பணம் பேர் புகழ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை தோல்ல வச்சு கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருந்தாங்க. உங்க அப்பாவோட கெட்ட குணங்கள் மட்டும்தான் உன் நினைவில் இருக்கு.
உங்க அப்பா மூலமா சங்கீதத்தால உனக்கு கிடைச்சது இருக்கு, அத பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்ததே இல்ல. ஒரு கலைஞனான உங்க அப்பா மாதிரியே நீயும் அழிஞ்சு போயிடுவேன்னு நீ நினைக்கிற நினைப்பு இருக்கு, அதுக்கு என்ன காரணம் எனக்கு புரியல. அது சரி, இப்படியே கிராம போனை சுத்தி விட்டு உட்கார்ந்த வகையில இடத்த தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு அதை பத்தி தெரிய சான்ஸே கிடையாது. ராத்திரினும் பகல்னு பார்க்காம ஓடி ஆடி வேலை செஞ்சு இன்னைக்கு குடும்பத்தை காப்பாத்துற எனக்கு தான் அந்த கஷ்டமும் வலியும் தெரியும். பெருசா பேச வந்துட்டார். சங்கீதத்தை மறக்க கூடாதான். இவனுக்கு சங்கீதம் தெரியுதா இல்லையோ, சுத்தமா இங்கீதமே தெரியல. இத முதல்ல கேட்டுக்க. ஏய் வேண்டாம், இதை எடுக்காத. இத வச்சு நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. இருங்க, எங்க போறீங்க? எங்க கேப்ல எஸ்கேப் பாருங்க. இருங்க. என்னால ஓடலாம் முடியாது, எனக்கு இது வேணும். மேனேஜரை கூட்டிட்டு போயிருக்கலாம், அவரை வேற அனுப்பிட்ட நீ. அந்த பொண்ணுதான் இங்க வராளம்மா. தெரியாத இடத்துக்கு பழக்கமில்லாத ஆளுங்களை பார்க்க பாரு. இங்க வந்து உங்க டென்ஷன் கொஞ்சம் கூட குறையலையா? நாம இப்ப அப்படி ஒரு நிலைமையில தாமா இருக்கோம். குட் ஈவினிங் மேடம். வா வா, டியூட்டி முடிஞ்சிருச்சா? இந்த ட்ரெஸ்ல யூ லுக் மோர் கியூட். யூனிஃபார்ம்லயும் கியூட் தான். ஜூஸ் குடிக்கிறியா? ஐயோ வேண்டாங்க, கெஸ்ட் கிட்ட இருந்து எந்த ட்ரீட்டும் வாங்க கூடாதுங்கறதா ரூல். இப்பதான் நீ டியூட்டில இல்லல்ல. பரவாயில்ல, வேண்டாம். ஓகே, நம்ம வெளியே போய் சாப்பிடலாம். சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு போகணும். நீங்க எங்க போகணும்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஷாப்பிங் போலான்னு பாக்குறேன். போகும்போது என்னோட ஃப்ரெண்டையும் பார்க்கணும். இங்க வந்து சண்டை போட்டு போனால அவனுக்கும் எனக்கும் சின்ன கடன் இருக்கு. என்னது? ஏண்டி அவளை குழப்புற? நீ எங்கேயும் போக வேண்டாம். நான் சும்மா தான் சொன்னேன், நான் போகாம இங்க இருக்க முடியாது. எங்க போனா உன்னோட ஹீரோவை பார்க்க முடியும்? உனக்கு தெரியாம இருக்காதே. அந்த ஆள் கடல்ல முங்கினா கப்பல்ல தான் பொங்குவான். பார்க்கலாம். செல்ல பிள்ளைகளாம் பணம் கொடுங்க. இப்படி கொடு. தேங்க்யூ தேங்க்யூ. அடிக்கடி வந்துட்டு போங்க. இன்னைக்கு வசூல் களை கட்டுதே. பூஜை வேளையில கரடி வருதே. வெல்கம் வெல்கம் வெல்கம். ஹாய் ஹலோ. இங்க ஒரு சேல்ஸ்மேன் இருக்காரே, சச்சின். என்ன? எந்த ஷாப்ல? ஷாப் பேர் தெரியல. சச்சிதானந்தம், சச்சின்னு கூப்பிடுவாங்க. சாரிங்க, தெரியல. எதுக்காக இவ என்ன தேடுறா? கூட இன்னொருத்தி வேற கூட்டு வந்திருக்கா. பயத்துல மட்டும் இடிக்காம போங்க. நான் தான் வான்றல்ல, வா. இரு, மேல போகாதீங்க. நானும் வர இரு. கதவை தர சொன்ன கேளே, கதவை தர. காது கிழிஞ்சிரு போல இருக்க. யாராவது வெளியே இழுத்து விடுங்கப்பா, மூச்சு முட்டுது. எல்லாரும் லிஃப்ட்லயே வந்தா எப்படி? போறதுக்கு வழி வேண்டாம், நகருங்க. இந்த லிஃப்ட்ல டோரை காணோம். இருக்கிறது இதான் மேல் மாடி. வரா வரா வரட்டும். இப்படி வா. என்ன தெரியல? என்ன தெரியலையா? யாரு அடிச்சது யாருன்னு தெரியாம போயிருந்தாலும் உனக்கு இந்த அடி தேவைதான்டா. கொட்டின போகுது. இருக்கிற வழியில நான் வயசு வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டேன். என் கை எட்டுற தூரத்துல நிக்காம எங்கேயாவது தள்ளி போய் உட்காருங்க. ஈவ்டீசிங் கேஸ்ல உன்னை தூக்கி உள்ள போடலன்னு சந்தோஷம். ரேக் பண்ணது பொண்ணுங்களா இருந்தா தானே பிரச்சனை. ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையில சேர்ந்தா இப்ப அதுவும் உன்னால இல்லாம போயிடுச்சு. என் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? ஜென்னின்னு கூப்பிட்டு இருந்தா ஜென்னி வர அளவுக்கு அடிச்சுட்டாங்களே. நான் பண்ணின்னு கூப்பிட்டு இருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும். டை கோட்டெல்லாம் போட்டிருப்பேன், பெரிய வேலையில இருப்பேன்னு சொன்ன. ரொம்ப டைட்டா இருக்குன்னு டைய பின்னாடி கட்டி வச்சிருந்தேன், பாக்கல? ஐயையோ, அம்மா. இப்ப அங்க என்ன எழுதிட்டு இருக்க? கணக்கு, டாக்டர் ஃபீஸ், ஸ்டிச் போட்டது,
பின்ன அங்க இருந்து இங்க வரைக்கும் ஆட்டோல வந்தது மொத்தம் 310 ரூபாய். மறந்துட்டேன். அப்புறம் ஒரு 60 ரூபாய் மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கினது. அப்ப எல்லாம் சேர்த்து 370 ரூபாய். அதுக்கெல்லாம் அந்த பொண்ணு தானே பணம் தந்தா, அது எதுக்கு உன்னோட கணக்குல ஏத்துற? அதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். நாளை காலையில திருப்பி கொடுக்கணும்ல. நான் உன்ன மாதிரி கிடையாது, எனக்கு மானம் இருக்கு. கொஞ்சம் கேப் விட்டா கடா வெட்டி கும்மி அடிச்சிருவீங்களே. எனக்கு கொஞ்சம் மான மரியாதை இருக்கிறதுனால தான் இந்த நிலைமையில இருந்தோம் 100 ரூபாய் கட்டணும் கூட பார்க்காம அதை கொடுத்தவங்க முகத்திலே விசிறி அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, அத பத்தி பேசுறதுக்கு தான் அந்த பொண்ணு வந்தா. அது இல்லாம அவன் கட்டழக பார்த்து மயங்கி ஒண்ணு அவன் பின்னாடி வரல. அப்புறம் நீ தூக்கி எறிஞ்ச நோட்டுகளுக்கு நடுவுல 5 காந்தி நோட்டு கம்மியா இருந்துச்சாம். ஆ, ஒதுக்கிட்ட போல இருக்கு. திருடா. ஆ, ஆ, இங்கதான் ஸ்டாப். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹோட்டல் கிட்ட போனதான் தான் ஞாபகம் வந்தது. அதான் ஆட்டோலயே திரும்பி வந்துட்டேன். வணக்கம் சீட்டு பாப்பா. நேத்து இங்க வந்துட்டு போனப்போ அம்மா சொல்லியிருந்தாங்க உங்ககிட்ட நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. எங்கது? நான் அதை பார்க்கலாமா? அவ்வளவுதானே, இரு. இதை விட இன்னும் நிறைய வச்சிருந்தேன். கேட்டுட்டு தரேன்னு வாங்கிட்டு போனவங்க எல்லாரும் தொலைச்சிட்டாங்க. என் கணக்குல ஒரு 500 ரூபாய் எழுதிக்க. அது அந்த பொண்ணு முகத்துல விட்டு எறிஞ்சிரு. நமக்கு எதுக்கு இன்னொருத்தரோட காசு? அசிங்க இல்ல, நமக்கு மானம் தானே பெருசு. கௌரவம் இருக்கா? அது கௌரவம். ஏன் இப்படி மானத்தை ஏன் வர்றீங்க? சத்தியமா நான் தெரிஞ்ச செயலிங்க. அதாங்க சிவாஜி நடிச்ச பழைய படம் கௌரவம் இல்லையா? ஓ, அது இல்லாதவங்க இங்க வரதுனால அத மட்டும் நான் இங்க வைக்கிறது இல்ல. பாய். ஓ, இந்த கௌரவம் கிடைக்கணும்னா 500 ரூபாய் கொடுக்கணும்ல? ஆஹா. ம், ஒரு 500 ரூபாய் கொடுங்க. ஒரு 500 ரூபாய் கொடுங்கன்ற. சின்ன பையனாச்சுன்னா நான் பார்க்க மாட்டேன். பலாருன்னு உன் கண்ணத்துல ஒண்ணு வைப்பேன். 500 ரூபாய் என்கிட்ட இருந்தா நான் ஏன்டா இங்க இருக்க? வெறும் பாட்டு மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. தேடி பாருங்க. நீ ஒரு வேலை செய். மெதுவா சொல்லுங்க. நீ ஒரு வேலை பண்ணு. கத்தாம சொல்லுங்க. அந்த 500 ரூபாய்க்கு 2 பெட் எடுத்து கொடுத்துரு. பெட்டை கொடுத்தா பேடம் நினைச்சிட மாட்டாங்களா? இல்லனா வேற ஒரு வேலை பண்ணு. என்ன அடமானம் வச்சு கிடைக்கிற காசை கொடுத்து அனுப்பு. ஏதோ 5-10 தேவைன்னா அப்படி செய்யலாம். எனக்கு 500 ரூபாய் வேணும். ஏய், இது ரொம்ப ஓவர்டா. அந்த பொண்ணு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திடாத. கௌரவம் முதல்ல இங்க இருந்ததா? இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வித்தேன். மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா அதை நேரடியா சொல்லி இந்த மாதிரி சுத்தி வளைச்சு பேச வேணாம். பொடி வச்சு பேசலாம் நான் பயந்துருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு இந்த மாதிரி மறைமுகமாலாம் பேச தெரியும். அந்த இருந்தா பேசி காட்டட்டுமா? என்னவோ என்ன நடுவுல நிக்க வச்சுட்டு ஆளாளுக்கு கௌரவம் கௌரவம்னு ஏல வர்றீங்க. 500 ரூபாய்க்கு மூட்டையாவது தூக்கிட்டு வந்து தந்துருவேன். மூட்டை தூக்கியாவது 500 ரூபாய் தந்துருவேன். உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டி ராட்சசி. சார் நிக்கிறது நிக்க முடியல, அப்படியே படுத்து தூங்க. இந்த பக்கம் வேலை இல்ல. தப்பான பக்கம் போய் ரத்தம் வந்துருச்சு. அண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்படியே வண்டியை விட பார்க்கலாம். கொஞ்சம் அடாம அசையாம ஓட்டிட்டு போங்க. சிச்சு பிரிஞ்சிருச்சுன்னா மூக்கு பிச்சுக்கிட்டு வந்துடும். அவன் கோவக்காரங்க. இவன் மாதிரி கிடையாது. யாரு என்னன்னு பார்த்து பேச மாட்டான் அவன். நீங்க அவனால எங்களை கோச்சுக்க கூடாது. எங்களுக்கே உங்க மேல எந்த கோவமும் கிடையாது. அதனாலதான் லஞ்சுக்கு கூப்பிட்ட உடனே ஓகே நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டேன். என்னங்க போதுங்களா? நான் முன்ன மாதிரி அதிகமா சாப்பிடறது இல்லைங்க. அது பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. சாரும் டயட்ல தான் இருக்காரு போல இருக்குல்ல. டெசர்ட் ஏதாவது வேணுங்களா? ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணட்டுமா? எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுங்க. வேண்டான்னு சொன்னா நாங்க இப்பவும் கோவத்துல இருக்கோம்னு நினைச்சுக்குவீங்கல்ல. வாய்ஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி எதையும் நான் சாப்பிடறதே இல்ல. ஆனா இந்த மாதிரி நேரத்துல சாப்பிடறதுல எந்த தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நேரா போய் ரைட்ல கட் பண்ணுங்க. வாஷ் பேசின் இருக்கு. அம்மாவும் பையனும் ஃபுல் கட்டு கட்டினாங்க. அவங்க சாப்பிடுற வேகத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படியே மயக்கம் வரும் போல இருந்தது. நல்ல வேலை டிஷ்யூ பேப்பர் எடுத்து சாப்பிடல. அந்த அம்மா அப்படிதான். விருந்துன்னா விழுந்துரும். பையன் அதுக்கு மேல சரியான காமெடி பீஸா இருக்கான். அந்த பையன் ஒரு பாட்டு வேற பாடினான். இந்த மொத்த ஹோட்டலும் திடீர்னு நடுங்குற மாதிரி இருந்ததுல, அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த பையனோட பாட்டாலதான். ரவீந்திர சாரோட சங்கீத ஞானம் அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கான் டாடி மாடு. ஆனா ரவீந்திர சாரோட டேலண்ட் அப்படியே இருக்கிறவன் இன்னொருத்தன் இருக்கான். அவனோட அண்ணன் அதங்க சச்சின். சொல்லி என்ன பிரயோஜனம்? அடம், அவ்வளவும் அடம். பாத்ரூம்ல கூட பாட்டு பாட மாட்டாரு.
ஓஹோ, சூப்பரா பாடிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல 2 தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கான். அவனோட பாஷையில சொன்னோம்னா, வாழ்க்கைங்கிற ஓட்டத்துக்கு நடுவுல சங்கீதத்தை குழி தோண்டி புதைச்சு ஸ்டாப் போர்டும் வச்சாச்சு. அப்படின்னா அந்த ஸ்டாப் போர்டை எடுத்துட்டு அந்த குழியை தோண்டி சங்கீதத்தை நம்ம வெளியே எடுத்துடலாம். அது சரி, அது எப்படி நடக்கும்? ஏன் முயற்சி பண்ணி பார்க்கலாம். பாட்டு பாடுறவனா நான் அதை கேட்கணும்ல. பாடாத பாட்டு கேட்க நல்லா இருக்கும். அவனை பாட வைக்க ட்ரை பண்றப்போ தலையில ஒரு ஹெல்மெட்டோட போங்க. அவ்வளவு பிடிவாத நான் சொல்றேன். அதுல என்ன சந்தேகம்? நான் நினைச்சே பாட வைக்க முடியல. நான் நினைச்சேன்னா அப்ப அந்த அளவுக்கு உரிமை இருக்கா? எந்த அளவுக்கு உரிமைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ம்? அந்த ஆளை பத்தி பேசும்போதே அருவி மாதிரி கொட்டுற. என்ன விஷயம்? என்ன விஷயம்? ஒன்னும் இல்லையே. ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுல்ல? என்ன ஸ்மெல்? ஏதோ மயக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல். காதல் வசந்தம். அந்த வசந்தத்தோட அங்க போனா போதும். ஆ? எப்பயாவது போய் பார்த்திருக்கியா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சின்ன வயசுல இருந்தே பழக்கம், அவ்வளவுதான். ஹலோ, நீ பேசுற விதத்துல இருந்தே தெரியுது ஏதோ விஷயம் இருக்குன்னு. இல்ல சங்கீதத்தை குழியில போட்டு மூடி ஸ்டாப் போர்ட் வச்ச மாதிரி நீ அதுக்காக ஸ்டாப் போர்ட் வச்சிட்டியா? நான் போறேன், எனக்கு வேலை இருக்கு. நில்லு நில்லு. இத கண்டுபிடிக்க கூடிய மெட்டல் டிடெக்டர் என்கிட்ட இருக்கு.